ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11, 12, 13 யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்ட்ராய்டு 15 அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் ஃபோனில் ஈஸியாக எப்படி ஆண்ட்ராய்டு 15 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்படும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோன் ஸ்மூத்தராக இருக்க மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டிஏவி இன்ஃபோன்னு அடிச்சுக்கோங்க. டிஇவி இன்ஃபோன் அடிச்சுட்டு என் ஃபோனில் டிஸ்பிளேயில் என்ன ஆப் தெரியுதோ அதை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிவைஸ் இன்ஃபோ வியூ ஃபோன் இன்ஃபோன் இருக்குல்ல, இந்த டிவைஸை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை தவிர வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க, ரெக்கமெண்ட் பண்ணல நான். இந்த ஆப் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப் எதுக்காகனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபோனில் சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியணும்ல. ஆண்ட்ராய்டு 15 இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் அதுக்கு சப்போர்ட் ஆகணும். சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் இது ஆண்ட்ராய்டு 15 இன்ஸ்டாலே பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் தான் அது போய் சப்போர்ட் ஆகுதா இல்லையா செக் பண்ண முடியும். அதனால் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டைனமிக் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அது சப்போர்ட்டட்னு இருக்குது. அது சப்போர்ட்டட்னு காமிச்சா மட்டும்தான் உங்களால் ஆண்ட்ராய்டு 15 உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 ஆண்ட்ராய்டு 14 எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது. சப்போர்ட் ஆகலைன்னா உங்களால் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த வெர்ஷன் தாண்டி எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் சப்போர்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ண வேணாம், ஓகேங்களா? அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எபவுட் ஃபோன் இருக்கும். எபவுட் ஃபோன் டச் பண்ணிக்கோங்க. அதில் வெர்ஷன் இருக்கும். எபவுட் ஃபோனில் வெர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பில்ட் நம்பர் இருக்கும், அதை ஒரு 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு, லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிரும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு செட்டிங்ஸ்லேயே அடிஷ்னல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷனுங்கிற எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் எனேபிள் ஆகும். நீங்கள் எனேபிள் பண்ணலைன்னா எனேபிள் காமிக்காது, நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது, ஓகேவா? எனேபிள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டெவலப்பர் மோட் சர்ச்சே பண்ணணும். டெவலப்பர் மோட் எனேபிள் ஆனதுக்கப்புறம் டெவலப்பர் மோட்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டியூசி லோடர் இருக்கும். டியூசி லோடர் கிளிக் பண்ணிக்கோங்க. டியூசி டியூசி பேக்கேஜ்னு இருக்கும். அதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஜிஎஸ்ஐ ப்ளஸ் ஜிஎஸ்எம் ஏஆர்எம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆண்ட்ராய்டு 15க்கான பேக்கேஜ் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா மேலே ஆண்ட்ராய்டு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஆண்ட்ராய்டு 15 ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போ வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய பேக்கேஜ் இருக்கும். உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷனும் இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்து கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 வேணாம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15 இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.